எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலாவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இன்றைய தினம் நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள். நாம் ஒரு சில தவறுகளை மிகவும் அலட்சியமானதாக இன்று நம்முடைய சமுதாய மக்களிடம் அதிகமாக இருக்கக்கூடிய பாவங்கள், ரொம்ப அலட்சியமாக நம்ம இருக்கிறோம். அந்த பாவங்கள் இதற்கு முன்னாடி சென்ற சமுதாயங்கள் இதனால் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் இதற்கு முன்னாடி சென்ற சமுதாயங்களை எந்த காரணங்களுக்காக எல்லாம் அழிச்சிருக்கான், அந்த தவறுகள் நம்முடைய மக்களுக்கு மத்தியில இருக்குது அப்படின்னும் போது நாம திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திக்கணும். அல்லாஹ் சொல்றான், அவலம் யசீரு ஃபில்லர், நீங்கள் இந்த பூமியிலே சுற்றுப்பயணம் செய்து பார்க்க வேண்டாமா? நீங்க சுற்றுப்பயணம் செய்து பாருங்க. ஃபயன்லுரு கைஃபகான ஆகிபத்துல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற மக்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி போன மக்கள் எவ்வாறெல்லாம் தண்டனை செய்யப்பட்டிருக்காங்க, எதற்காகெல்லாம் தண்டனையை அனுபவித்திருக்கார்கள் என்பதை நீங்கள் போய் பாருங்கள். ஃபகானு அஷத்த மின்ஹும், இன்னும் அவங்க அந்த மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த மக்கள் ரொம்ப வலிமையானவர்களாக இருந்தாங்க. நீங்க இருப்பதை விட மிகவும் வலிமையானவர்களாக இருந்தார்கள். இன்னும் அதிகமா விவசாயம் செய்யக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. விவசாயம் செய்யக்கூடிய மக்களாகவும் அந்த மக்கள் இருந்தார்கள். இப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய தன்மைகளை அல்லாஹ் தஆலா 30 அத்தியாயத்துடைய 9 வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னும் நிறைய இடத்துல என்ன சொல்றான்னா, குல் சீரு ஃபில்லர் ஃபல் யன்லுரில்லதீன மின் கப்லிக்கும், அதுக்கு முன்னாடி சென்ற மக்கள் ஆகிபா, அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள். ஆகிபான்ற வார்த்தையை அதிகமான இடத்துல நீங்க ஒரு உலகத்தை இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றுப்பயணம் செய்து பாருங்க, அந்த மக்கள் எப்படியெல்லாம் தண்டனையை அனுபவிச்சிருக்காங்கன்றத நீங்க சிந்தித்து பாருங்க, உங்களுக்கு இதுல படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதிகமான வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னும் குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருந்தாங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் போதெல்லாம் சொல்றான், இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கு. உங்களுக்கு ஒரு வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக உங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாம இந்த மக்களுடைய விஷயங்கள்ல இதற்கு முன்னாடி சென்ற மக்களிடம் இருந்த அந்த தவறுகளை விட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் விலகக்கூடியவங்களாக இருக்கணும். இதுல நமக்கு முதலாவதாக நாம எடுத்தோம் அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் என்ன தவறு செய்தார்கள்? நூஹ் நபி இவங்க அல்லாஹுவால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அனுப்பப்பட்ட நபி. இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. சிலை வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இந்த மக்களிடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்க, அவனுக்கு எந்த ஒரு இடத்திலும் இணை கற்பிக்காதீங்க, அவனை வணங்குவதை விட்டு நீங்க தவறி போகாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க அப்படின்றத அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை அனுப்பி வைக்கிறான். இந்த நூஹ் நபி அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள என்ன செய்வாங்கன்னா, கிண்டல் பண்ணக்கூடியவங்களாகவும், அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளாம அவர்களை மறுத்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கிட்ட நூஹ் நபி சொல்லுவாங்க, இறைவா, இந்த சமுதாய மக்கள் நீ சொல்றதை கேட்கிற மாதிரி இல்ல, இவர்களை அழித்து விடு அப்படின்னு சொல்லி நூஹ் நபி அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க. அப்படி துவா செய்யும் போது நூஹ் நபி இந்த துவா செய்யும் போது அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிடுறான்னா, நீங்க ஒரு கப்பல் செய்யுங்க. நூஹ் நபி இருந்த இடம் பாலைவனம். அப்போ மக்கள் என்ன செய்றாங்க, இவர் என்ன கப்பல் செஞ்சிட்டு இருக்காரு, இந்த இடத்துல என்ன வரப்போகுது, இந்த இடத்துல எப்படி பாலைவனமா இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும், மழை பெய்யுமா, வெள்ளம் வருமா அப்படின்னு சொல்லி மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்றாங்க. அப்போ நூஹ் இவங்க சொல்ற எதையுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்காம அவங்க பாட்டுக்கு கப்பலை கட்டுறாங்க. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. என்ன சொல்றாங்க அப்படின்டா, நீங்க இந்த கப்பலில் என்ன செய்யுங்க அப்படின்டா, ஒவ்வொரு சமுதாயமாக அந்த மக்கள் எல்லாரையுமே அழைச்சு நீங்க எங்க கூட சேர்ந்துருங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு விலகி கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாம் அழைக்கிறாங்க. ஆனா யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல. அதன் பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், எல்லா விலங்கினங்கள், பறவைகள், இந்த மாதிரி எல்லாவற்றிலிருந்து ஜோடி ஜோடியாக அந்த கப்பலை ஏற்றுறாங்க. அந்த கப்பல்ல ஏற்றிய பிறகு அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் அந்த கப்பல்ல ஏற்றி கொள்றாங்க. அதன் பிறகு அவங்க மகன் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. மகனை பார்த்து, நீயும் என்னோட வந்துரு. மகனை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீயும் என்னோட விடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க மகன் சொல்றாங்க, நான் ஒரு பெரிய மலை மேல ஏறி நின்றாச்சு இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சுப்பேன்,
அப்படின்னு சொல்லி அந்த மகன் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிப்ளை பண்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த மகன் மீது வந்து வெள்ளம் வந்து ஆரம்பிச்சு அவங்கள அடிச்சுட்டு போயிடுது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஃபகஸபூஹு அவர்களை அவர்கள் பொய்ப்பித்தனர், ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு ஃபில் ஃபுல்க் நாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் கப்பலின் மூலம் அவர்களை நாம் காப்பாற்றினோம். வஅக்ரகன்னல்லதீன கஃபரு நாம் நம்மை நிராகரித்த மக்களை நாம் என்ன செஞ்சோம், நீரில் மூழ்கடித்து விட்டோம். பி ஆயாத்தினா இன்னஹும் கானு கௌமன் அமீனா நிச்சயமாக அவர்கள் குருடர்களாக இருந்தாங்க, ஒரு குருட்டு சமுதாயமாக அந்த சமுதாய மக்கள் இருந்தாங்க. நூஹ் நபி சொன்னதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாம அழிந்து போகக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்துடைய 59 வசனத்திலிருந்து 64 வரைக்கும் அல்லாஹ் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் செய்த தவறு, அந்த மக்களை அல்லாஹ் எப்படி தண்டித்தான் அப்படின்றத சொல்றான். இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அவங்க மகன் என்ன சொல்றாங்க, நான் ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்று தப்பிச்சுப்பேன்னு சொல்றாங்களா, அதனால அல்லாஹ் தஆலா வந்து அதையும் சொல்லி காட்டுறான். அந்த கப்பல் ஒரு மலையின் மீது கடைசியா தண்ணி வத்துவோம் ஒரு மலை மேல வந்து அந்த கப்பல் நின்றதாக வந்து செய்தியில வரும், குர்ஆன்ல வரும் சரிங்களா. இப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்போ நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் இந்த பூமியிலே சுற்றுப்பயணம் செய்து இதற்கு முன்னாடி போன சமுதாயங்கள் எதனாலாம் தண்டிக்கப்பட்டாங்கன்றதை சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லி காட்டுறான். இப்போ இதுல இந்த சமுதாய மக்கள் எதனால தண்டிக்கப்பட்டாங்க, சிலை வணக்க வழிபாடு, அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுடைய கட்டளையை நீங்க கீழ்ப்படிந்து நடங்கன்னு சொல்லி அந்த நபி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாங்க. அதனால இந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. இப்ப இதுல இருந்து இந்த தவறு இன்றைய தினம் நம்முடைய சமுதாயத்துக்கிட்ட இருக்கா, நம்ம சமுதாய மக்கள்ல சிலை வணக்க வழிபாடு அப்படின்றது இன்று இருக்குல்ல இந்த உலகத்துல இன்றைய தினம். அடுத்து நாம யாரை பார்க்கலாம் அப்படின்டா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் என்ன தவறு செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்டா ஆணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெண் பிள்ளைகளை வந்து நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க. லூத் நபியை வந்து அல்லாஹ் தஆலா அனுப்பும் போது நீங்க வந்து அல்லாஹுக்கு நிராகரிக்காதீங்க, அல்லாஹுவை விட்டு மற்றவர்களை வணங்காதீங்க, உங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெண் மக்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்க, ஆண்களை விட்டு விலகி இருங்க அப்படின்னு சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்களுக்கு கட்டளை இடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா உபதேசம் செய்யறாங்க. அந்த மக்கள் ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இந்த தவறின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழிக்கிறான். எப்படி அழிக்கிறான் அப்படின்றது யாருக்காச்சும் தெரியுமா? லூத் நபியுடைய சமுதாயம் ஒரு தவறான செயலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த செயலை பற்றி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லும் போது இதற்கு முன்னாடி யாருமே செய்யாத ஒரு தவறை அந்த மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்து அல்லாஹ் தஆலா 11வது அத்தியாயத்துடைய 84வது வசனத்திலிருந்து 89 வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியா வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 7வது அத்தியாயத்திலும் 80ல இருந்து 84 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் பேசுறான். இன்னும் 26வது அத்தியாயத்துடைய 172வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅம்தர்னா அலைஹிம் மதரன் அவர்கள் மீது நாம் மழையை பொழிய செய்தோம். அந்த மழை எப்படிப்பட்டது அப்படின்னா கல்மழையை பொழிய செய்தோம். அந்த மக்கள் மதருல் முந்திரீன் அவர்களுக்கு அது வந்து சூடான ஒரு கல்லா இருந்ததால் அவர்கள் அதுல வந்து பொசுங்கி போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த மலையை பொழிய செய்து அந்த மக்களை வந்து முழுமையாக அழித்து விட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த லூத்துடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலகட்டத்துல வேறு வேறு பகுதிகளில் வாழ்ந்தவங்க. இதை வந்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு அல்லாஹ் வந்து வானவர்களை அனுப்பும் போது அந்த வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி இப்ராஹிம் நபி கேட்கும் போது அவர்களை அழித்து விடுவதாக அல்லாஹ் கடலை அனுப்பியிருக்கான், அவங்க கிட்ட நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இந்த வானவர்கள் இப்ராஹிம் நபிக்கு சொல்வதாகவும் வசனங்கள் வரும். இந்த வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்களிடம் போகும்போது லூத் நபி கிட்ட இந்த வானவர்கள் வந்து அவர் ஆண்களுடைய மாதிரி போயிருக்காங்க, ஆண்களை போன்று போயிருக்கும் போது அவர்களையும் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய இச்சைக்கு இணங்கும்படி அந்த ஆண்கள் நினைச்சிட்டாங்க, அவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இவங்க சொல்றாங்க, நீங்க என்னுடைய விருந்தாளிகள் முன்னாடி எங்களை இழிவுபடுத்தி விடாதீங்க, நீங்க அல்லாஹ்வே அஞ்சுங்கன்னு சொல்லும் போது அப்போ வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படும், இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்க இங்க இருந்து வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடப்படும். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கல்மலையை பொழிய செய்து அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் அழிவிற்கான காரணம் என்ன?
ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்ட விஷயம். இன்று இது நம்ம மக்களுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா லெஸ்பியன்ஸ், லேடிஸ் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி ஒரு சில நாடுகள்ல கவர்மெண்ட்டே இந்த திருமணத்தை நாங்க அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஆண்களிலேயும் என்ன செஞ்சிடறாங்க, திருமணம் செய்து கொண்டாலும் அதற்கும் நாங்க அனுபவிக்கிறோம், அதுக்கு ஒரு தனியான ஒரு இது நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. இதுல அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் இருவருமே யாரு அப்படின்டா நபிமார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளல. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. அவங்களுடைய மகனும் அந்த ஓரிரை கொள்கையை எடுத்துக்கல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில காஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, காஃபிர்களுக்கு உதாரணமாக இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய மனைவியை பற்றி சொல்லும் போது இவர்கள் தன்னுடைய ஒரு அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய விஷயத்தில் நிரந்தரமானவர்களாக இருந்தாங்க. இவர்கள் காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்றான். இப்போ நாம இதுல ஒரு உதாரணத்தை நாம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்துருக்கான், நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்னா என்னது? மார்க்கத்தை கொடுத்துருக்கான். நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். இந்த இஸ்லாம் அப்படின்றது அல்லாஹ் தான் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு தான் நேர்வழிப்படுத்துறான். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவர்களை வழி கெடுக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் யாரை நேர்வழியில் இருந்து தவற விட்டு விட்டானோ அவர்களை திரும்பவும் நேர்வழி கொண்டு வரக்கூடியவங்க யாருமே இல்லை. அதாவது அல்லாஹ் ஷைத்தானிடம் என்ன சொல்லுவான், என்னை வணங்கக்கூடிய அடியார்களை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஷைத்தான் மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்கும் போதும் என்னை மட்டும் வணங்கக்கூடிய அடியார உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஷைத்தானுக்கு உறுதிப்படுத்துவான். அப்போ அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி கிடைக்குது. ஒரு நபியுடைய மனைவி, நபி தன்னுடைய மக்கள் அந்த இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் சொல்வதை போன்றுதான், அதை விட கூடுதலாக தன்னுடைய பிள்ளைக்கும் மனைவிக்கும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல நம்மளுடைய பெற்றோர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்மள ஒரு இடத்துல கண்டிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளை கண்டிக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு புள்ள வந்திருக்குமா, அந்த பிள்ளைய நம்ம கண்டிச்சிருவோமா? கண்டிக்க மாட்டோம். அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்கு அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, ஒரு நபியுடைய மனைவிக்கே நேர்வழி கிடைக்கல. நேர்வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா உண்மையில அது பெரிய கிஃப்ட். நாம அந்த கிஃப்டை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுல ஒரு அலட்சியமானவர்களாக இருக்கிறோம். ரொம்ப அலட்சியமாக அதை நம்ம அதை ஒரு இதுவா எடுத்துக்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனை நாம இன்னைக்கு எடுத்து வாசிச்சிருப்போம், நம்ம அரபில எத்தனையோ முறை ஓதிருப்போம். ஆனா நமக்கு குர்ஆனுடைய தமிழாக்கம் தெரிய மாட்டேங்குது. குர்ஆன்ல ஒண்ணுமே நம்ம என்ன ஒரு சட்டங்கள் சொல்லியிருக்கான், அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எங்க இருக்கான், அல்லாஹுடைய அர்ஷ் எப்படி இருக்கும் இப்படின்னு நம்மள கேட்டா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஒரு பயான்ல கேட்டேன் இருப்பா யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற சூழ்நிலையில தான் நாம இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கான், நம் நேர்வழியில இருக்கிறோம். அல்லாஹுவை இணை வைப்பதை விட்டு விலகி இருக்கிறோம். அல்லாஹுக்கு நிகராக எதையும் எந்த ஒரு பொருளையும் கொண்டு வராம இருக்கிறோம். ஜோதிடத்தை நம்புறதில்ல, சூனியத்தை நம்புறதில்ல, இணைவை பின்பக்கம் போறதில்ல, சின்ன சின்ன இணைவிப்பை கூட்ட விட்டு கூட நம்ம விலகி இருக்கிறோம். அப்படின்னும் போது நமக்கு அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோமாண்டா? தெரிஞ்சிருக்க மாட்டோம். இப்ப நம்ம கிட்ட அல்லாஹுடைய அர்ஷ் எப்படி இருக்கும், அர்ஷுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன செஞ்சிடறோம், யோசிக்கிறோம். ஆனா அதே வசனங்களை நாம் அரபியில் ஓதிக்கிட்டே இருப்போம். இப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த நேர்வழியை கொடுத்திருக்கான் அப்படின்னும் போது நாம அதை அதிகமாக நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழும் போது நான் உனக்கு நேர்வழியை கொடுத்திருந்தேன்ல, அதை வச்சு நீ என்ன செஞ்ச, எதை பயன்படுத்திக்கிட்ட, நீ கரெக்டா தொழுதியா, நம்ம தொழுகும் போது அந்த தொழுகையில ஓதக்கூடிய வசனங்களுக்கு பொருள் என்ன, நம்ம என்ன துவா கேட்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக முயற்சி செய்யணும். இப்ப இந்த 2 நபிமார்கள்லயுமே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்டா, அந்த மக்கள் தவறு செய்து கொண்டிருந்தாங்க, அதனால அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்தான். ஆனா அதே நேரத்துக்கு அந்த நபிமார்களுடைய மனைவிகளுக்கு கூட அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுக்கல. நமக்கு அல்லாஹ் அந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான் அப்படின்னும் போது
நாம அந்த நேர்வழியில சரியான முறையில செல்லக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அதே நேரத்துக்கு அல்லாஹ்விடம் இந்த நேர்வழியில் நிரந்தரமாக இருப்பதற்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். எப்படின்னா, ரப்பனா லா துஸி குலூபனா வஅத இத ஹதைதனா வஹப்லனா மில்லதுன்க ரஹ்மத்தும் இன்னக அன்தல் வஹாப். இந்த துவா எல்லாருக்கும் தெரியும். இந்த துவா எதற்காக கேட்கக்கூடியதுன்னா, இறைவா எங்களுக்கு நீ இந்த நேர்வழியை கொடுத்த பிறகு அதிலிருந்து வழி தவற செய்து விடாதே. இதற்கான துவா. நேர்வழியை நமக்கு நேர்வழி கிடைச்சிடுச்சு, அந்த நேர்வழியில நான் கரெக்டா இருக்கணும். நான் எந்த விஷயத்திலும் எந்த இடத்திலும் நேர்வழியை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்றதுல நாம என்ன செஞ்சிடணும் அப்படின்டா கரெக்டா இருக்கணும். இந்த துவாவை அதிகமாக நாம் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல இன்னும் ஒரு கொடுங்கோல் மன்னன், அந்த மன்னனை ரொம்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அதிகமான இடங்கள்ல சொல்லி காட்டுறான். யாராக இருக்கும்? ஃபிரௌனுடைய வரலாறு அதிகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மன்னன் என்ன செய்யறாங்க? நான் தான் கடவுள். ஃபிரௌனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் தஆலா இந்த ஃபிரௌனை எப்படி படைச்சு வச்சான்? நல்ல ஒரு மன்னனா வச்சிருக்கான். அதுவும் எந்த அளவுக்கு நான் தான் கடவுள்னு சொல்லி அந்த மக்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவனாகவும் அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த மனிதன் என்ன செய்யறான்? ஃபிரௌன் அவனுக்கு ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே வரும்போது அங்க அதிகமான அடிமைகள், அவங்க சொல்றது கேட்கக்கூடிய கொத்தடிமைகளும், அவங்களுக்கு கீழே மந்திரிகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, ஃபிரௌன் நான் தான் கடவுள்ன்ற ஒரு கர்வத்துக்குள்ள போயிடுறான். அல்லாஹ் எல்லா செல்வத்தையும் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும், நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு என்னது? சோதனை. இப்படி அல்லாஹ் செல்வத்தை கொண்டு சோதிக்கும் போது எனக்கு எல்லா ஆட்சியுமே இருக்குது, நான் நினைச்சா ஒருவனை உயிரோட வாழ வைக்க முடியும், நான் நினைச்சா அவனை சாவடிச்சிட முடியும் இப்படின்னு சொல்லி ஃபிரௌன் எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக்கிட்டே வரான். நான் தான் கடவுள், என்னதான் நீங்க வணங்கணும், என்னை தவிர வேற கடவுள் கிடையாது, என்னை தாண்டி ஒருவரால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் அந்த மக்களை ஒரு கொடுமையான ஒரு அரசாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, ஆண் பிள்ளை பிறந்தா அதிகமான இடத்துல என்ன பாதிக்கிறதுக்கு இருக்கு. அதனால ஆண் பிள்ளைகள் அனைவரையும் அல்லாஹ் அந்த நேரத்துல கொலை செய்துகிட்டும் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய மனைவியின் மூலமாகவே அல்லாஹ் வளர்க்க வைக்கிறான். வளர்க்க வைத்து அந்த இடத்துல ஃபிரௌனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு துணையாக என்னுடைய சகோதரனையும் அனுப்பு, என்னால தெளிவாக பேச முடியாது அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அவருடைய சகோதரனான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஃபிரௌனிடம் அனுப்பும் போது அவங்க அன்றைய தினம் சூனியக்காரர்கள், சூனியத்துல அந்த மக்கள் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. சூனியக்காரர்களை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போட்டி போட வைப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான். அவங்களுடைய கையை பாக்கெட்ல விட்டு எடுத்தா கை ஜொலிக்கும். அவங்களுடைய தடியை கீழே போட்டா அந்த கைத்தடி பாம்பாக மாறிடும். இந்த சூனியக்காரர்களுக்கு மத்தியில இந்த சம்பவம் நடக்கும்போது சூனியக்காரர்கள் அவங்களுடைய கைகரையும் இதெல்லாம் போடும்போது கயிறெல்லாம் தூக்கி வீசுவாங்க. அதை ஒரு பிரம்மையாக பாம்பு போல தோற்றம் அளித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தடியை எரிந்தவுடன் அது என்ன ஆயிடுது? அந்த பாம்பானது அவர்கள் போட்ட அந்த கயிறு அந்த இதெல்லாத்தையுமே விழுங்கிடுது. இப்போ அந்த சூனியக்காரர்கள் நான் மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இதை அல்லாஹ் தஆலா 26வது அத்தியாயத்துல 10வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 66 வசனங்கள் வரைக்கும் இதை அப்படியே தொடர்ச்சியா பேசிட்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பத்தில் ஃபிரௌனிடம் சென்று எட்டி வைங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து ஃபிரௌன் அழிக்கப்படுறான்ல, கடலில் மூழ்கடிக்கப்படும் வரை அப்படியே லைனா அல்லாஹ் தஆலா பேசுறான். இப்போ இதுல அல்லாஹ் தஆலா என்ன கட்டளை இடுறான் அப்படின்னா, நீங்க ஒரு இரவுல நீங்க போயிடுங்க, உங்களும் உங்களுடைய கூட்டத்தினர் அனைவரும் நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, உங்களை ஃபிரௌன் பின்தொடர்ந்து வருவான்ற அறிவிப்போட அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அப்படி போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில, அதன் பிறகு ஃபிரௌனுடைய ஒரு பெரும் கூட்டத்தினர் இருக்காங்க. அப்ப அல்லாஹ் கடலை இடுறான், நீங்க இந்த தடியை கொண்டு கடல்ல தட்டுங்க, அது உங்களுக்கு பாதை ஏற்படுத்தி தரும் சொல்லி அவங்க அந்த பாதையை கடந்து போறாங்க.
இதை வந்து அல்லாஹ் சொல்றான், அஞ்சைனா மூசா மாஹு அஜ்மஈன், நாம் மூசாவையும் அவர்களோடு இருந்த அனைத்து கூட்டத்தின், அந்த இஸ்லாத்தை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பின்னாடி போன அனைத்து மக்களையும் நாம் காப்பாற்றினோம். சும்மா அகரல் ஆஹரீன், அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களை நாம் மூழ்கடிக்க செய்தோம். இப்ப ஃபிரௌனை மூழ்கடிக்கும் போது ஃபிரௌன் என்ன சொல்றான், மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இல்ல உன்னை வந்து நான் மறுமை நாள் வரைக்கும் நான் ஆட்சி ஒரு உன்னோட அத்தாட்சியாக நான் இந்த உலகுக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌனை வந்து அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அத்தாட்சியாக வச்சிருக்கான். இன்னைக்கும் ஃபிரௌன் வந்து த ஸ்பேஸ் ஆஃப் கிங் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசியத்துல ஃபிரௌனுடைய உடல் இன்றளவிலும் கடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபிரௌன் நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுத்திருக்கான், ஆட்சியை கொடுத்திருக்கான், நல்ல மனைவியை கொடுத்திருக்கான். இப்படி எல்லாத்தையுமே கொடுத்தோம் ஃபிரௌன் என்ன செய்யல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளல. அனைத்து செல்வங்களுமே ஒரு சோதனை தான், ஆட்சியும் சோதனை தான். நமக்கு ஒரு இடத்துல ஒரு பதவியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறுப்போ நமக்கு கிடைக்குதுன்னும் போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, முதலில் நாம் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக இருக்கணும். நாம் செய்யும் போது ஒருவருக்கு நீதமாக செய்யறோமா, இன்னொருத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறோமா அப்படின்றத சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். எந்த இடத்துலயுமே நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா வழி தவறி போயிடக்கூடாது. ஃபிரௌன் அப்படின்ற ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைச்சு நமக்கான ஒரு அத்தாட்சியாக இன்று வரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவன் மூலமாக நமக்கான படிப்பினை நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளணும். எந்த இடத்திலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நமது நேரத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகள்ல நன்றி கெட்டவர்களாக அநியாயக்காரர்களாக மாறிவிடக்கூடாது. இன்னும் ஃபிரௌனுடைய விஷயத்துல நாம எடுத்தோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்றான். இம்ராஅத்த ஃபிரௌன், யார் அவங்க? ஆசியா. சரி, அவங்கள பத்தி என்ன சொல்றான்? அவங்க என்ன துவா கேட்டாங்க அல்லாஹ்விடம்? சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டித்தார். ரப்பிப்னி லி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, இறைவா நீ எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடை கட்டித்தா. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹ், இன்னும் இந்த ஃபிரௌனுடைய செயல்களில் இருந்து என்னை பாதுகாப்புத்தா. எப்படி கேட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நாம வந்து மாற்று மத கடவுள் கொள்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவன் கடவுள்னா மனைவி யாரு? கடவுளா தானே இருக்காங்க. தாய் கடவுள்னா பிள்ளை கடவுள், அப்படிதானே நம்ம மாற்று மத கடவுள் கொள்கை இருக்குது. அப்போ ஃபிரௌன் கடவுள்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துல மக்களை வந்து தன் வசம் வச்சுக்கிட்டு அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த மக்களுக்கு மத்தியில ஃபிரௌனுடைய மனைவி ஈமான் கொள்றாங்க. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுக்கல, ஆனா ஃபிரௌனுடைய மனைவிக்கு நேர்வழியை கொடுக்கறாங்க. அதை எப்படி கொடுக்கறாங்க? ஈமான் கொண்டவர்களுக்கான ஒரு அத்தாட்சி, ஈமான் கொண்ட மக்களுக்கு உதாரணம். எவ்வளவு பெரிய கிரேட் அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்க. நபிமார்களுடைய மனைவிகளை பற்றி சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களுக்கான அத்தாட்சின்னு சொல்லாம நிராகரிப்பவர்களுக்கான அத்தாட்சியாக சொல்லிட்டு அதே இடத்துல அடுத்த வசனத்துல கொண்டு வரான் அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை ஈமான் கொண்டவர்களுக்கான அத்தாட்சி. மஸலல் லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், ஈமான் கொண்டவர்களுக்கான ஒரு உதாரணமானது ஃபிரௌனுடைய மனைவி. எவ்வளோ அழகா அல்லாஹ் வந்து, அப்ப எவ்வளவு பெரிய, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த விஷயத்தை கேட்டாங்க, இந்த உலகத்துல எனக்கு இருக்கக்கூடிய இந்த மாட மாளிகைகள் எதுவுமே வேணாம், ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாத்துத்தா, ஃபிரௌனுடைய செயல்களிலிருந்து என்னை பாதுகாத்துத்தா, எனக்கு நீனு சொர்க்கத்துல வீட்டத்தா. இந்த உலகம் வந்து நிரந்தரமானது கிடையாது, எனக்கு இந்த செல்வம் எதுவுமே வேணான்னு அவங்க அல்லாஹ்விடம் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ இந்த பெண்களிடம் இருந்து நமக்கு அழகான அத்தாட்சிகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொரு இடத்துல சாலிஹ் நபியுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துடைய 73 7வது அத்தியாயம் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா நபிமார்களை பற்றி வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வரும், லூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வரும், சாலிஹ் பற்றி வரும், மத்யன் வாசிகள் பற்றி வரும். இப்படி நிறைய சம்பவங்களை அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வருவான். இப்படி சொல்லும் போது சாலிஹ் நபி அவங்களை பத்தி வந்து 7வது அத்தியாயத்துடைய 73 79 வரைக்கும் அல்லாஹ் வந்து சொல்றான். இந்த மக்கள் வந்து கர்வம் கொள்ளக்கூடிய மக்களாகவும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் இல்லை. அவங்க சொல்றதை வந்து நிராகரித்து கர்வம் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யறாங்க அப்படின்டா,
அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை இறக்குறான். இந்த சம்பவம் தெரியுமா? அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை பூமிக்கு இறக்கி வச்சான். அந்த ஒட்டகத்தை வந்து நீங்க எந்த ஒரு வகையிலும் துன்புறுத்தாதீங்க, அது தண்ணீர் கொடுக்கும்போது தொல்லை செய்யாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சாலிஹ் நபி அவருடைய கூட்டத்தினருக்கு சொல்றான். அந்த கூட்டத்தினருடைய பெயர் சமூது சமுதாயம். சரிங்களா? சமூது கூட்டத்தினர், அந்த மக்களுடைய பேர் என்னது? சமூது கூட்டத்தினர். இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இவர்கள் கர்வம் கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மட்டும் இல்லாம அல்லாஹை இறக்கி அனுப்பி அந்த ஒட்டகத்தையும் கொலை செய்துடுறாங்க, அறுத்துடுறாங்க. அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக செய்ததால அல்லாஹ் தஆலா இவர்களை வந்து பூகம்பத்தை ஏற்படுத்தி அழித்ததாக அல்லாஹ் சொல்றான். ஃபஅஹதஹுமுர் ரஜ்ஃபா, அவர்களை ஒரு பூகம்பம் ஆள்கொண்டது. ஃபஅஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் காலையில அழிந்த நிலையில பகலை அடைந்தார்கள். காலை பொழுதை அவர்கள் எதுவுமே இல்லாம அழிந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபஅம்மஸ்ஸமூது ஃபஹுல்கு பித்தாகியா, இந்த சமூது சமுதாயத்தை நாம் ஒரு சப்தத்தை கொண்டு அழித்தோம், ஒரு பெரும் சப்தத்தின் மூலமாக சமுதாயத்தை நாம் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல இதே அப்படியே தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான். ஷுஐப், இந்த நபி கேள்விப்பட்டிருக்கோமா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இந்த சமுதாய மக்கள் யார் அப்படின்னா மத்தியன் வாசிகள். இந்த சமுதாய மக்களை வந்து மத்தியன் வாசிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு வியாபாரம் செய்யும் போது எடை அளந்து போட்டு கொடுக்குறோம்ல, அந்த அளவையில் இவங்க அநியாயம் செய்வாங்க. அளந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏமாற்றக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருந்தாங்க. இப்ப இது வந்து நமக்கு ஒரு பெரிய தவறா? நாம இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், 4 பேர் பிரிச்சுக்கலாம். ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம கடைக்கு போய் வாங்குறோம், ஒரு 5 கிலோ பேக்கெட்டாக இருக்குப்பா, 4 பேர் பிரிச்சுக்கலாம், 1,4 கிலோவா 4 பேர் பிரிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கும் போது 4 பேருக்கு பிரிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில வந்தா நம்ம அந்த பொறுப்புல வந்து எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். இப்ப அந்த கரெக்டான விஷயத்துல நம்ம அளவை கரெக்டா பிரித்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இதை வந்து நம்மள அதிகமானவங்க 5 கிராம் தானே, 10 கிராம் தானே அப்படின்னு சொல்லி அதுல என்ன செஞ்சிருவோம்? அலட்சியமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பொருள் ஈரமாக இருந்தா அது ஈரமா இருக்குன்னு சொல்லுவீங்க, இது வந்து ஈரமான கோதுமை தான், இது வந்து கொஞ்சம் ஈரமா தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி உண்மையை வெளியே சொல்லுவீங்க. நீங்க வந்து விற்கும் போது யாரையும் ஏமாற்றாதீங்க, வியாபார விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருந்துக்குங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த காரணத்திற்காக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருக்கான். இப்போ அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நபியை அனுப்பி அந்த நபியை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எத்தி வைக்கிறான். அவங்க வந்து நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் விலகி செல்லாதீங்க. இதேதான் எல்லா நபிமார்களும் சொன்ன விஷயம் இதுதான். நான் உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல சொன்னானோ அதை தான் நான் சொல்லுவேன்றதை அந்த மக்களுக்கு அந்த நபிமார்கள் எடுத்து சொன்னாங்க. அதை அவர்கள் கேட்க மறுக்கும் போது அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது தண்டனைகளை இறக்குறான். இதேதான் அல்லாஹ் சொல்றான், வஇன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் வமா அக்ஸருஹும் முஃமினீன். இந்த சம்பவங்கள்லாம் அப்படியே லைனா சொல்லிட்டே வந்துட்டு 190 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 26 அத்தியாயத்துடைய 190 வசனத்துல சொல்றான், இதுல வந்து ஒரு அத்தாட்சி இருக்குது, அதிகமான மக்கள் இதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களாக இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மக்களை அல்லாஹ் எப்படி தண்டித்ததாக சொல்றான் அப்படின்னா, இவர்களையும் அல்லாஹ் தஆலா பூகம்பத்தை ஏற்படுத்தி தண்டித்ததாக சொல்றான். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 26 அத்தியாயத்துல 176ல இருந்து 189 வரைக்கும் இந்த மக்களுக்கு அந்த நபி எப்படி எல்லாம் எடுத்து சொன்னாங்க, அந்த மக்கள் அதற்கு எதெல்லாம் பதில் சொன்னாங்க அப்படின்றத அப்படியே லைனா அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வரான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அதை ஏற்க மறுத்ததால இந்த மக்கள் மீது அல்லாஹ் தஆலா தன்னுடைய தண்டனையை இறக்கி வைக்கிறான். அது என்ன அப்படின்னா, பூகம்பத்தை கொண்டு அந்த மக்களை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டதாக சொல்றான். இப்படி ஒரு சின்ன நம்மளுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு? எடையில அநியாயம் செய்வதுன்றது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கடையில போய் வாங்கும் போது அது வந்து 2 கிலோவா இருக்கும், வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுல 1/4 கிலோ இருக்காது.
இப்படி ஒரு செயல் இன்றைய தினத்துல நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய சமுதாய மக்கள் கிட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை விட்டு நாம விலகி கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் அவங்க சொன்னாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் ஆது சமுதாயம். ஆது சமுதாய மக்கள். இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க வந்து இரம்வாசிகள். இரம் அப்படின்ற இடத்துல வந்து இருந்த நகரவாசிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னா, இவர்களை போன்ற ஒரு சமுதாயத்தை இதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா படைக்கலன்னு சொல்லி காட்டுறான். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாறை இருக்குல்ல, பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குல்ல, அந்த மலையை கொடைஞ்சி அதற்குள்ள ரூமு ஹாலுன்னு சொல்லி வீடுகள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய மலைகளுக்கு உடைந்து வீடுகள் ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாம வந்து ஒரு பெரிய மலையை கொடைஞ்சு உள்ள ட்ரெயினுக்கு வழி வைக்கிறாங்க, இல்ல ஒரு சப்வே கட்டுறாங்க அப்படின்னா அதற்கு இன்னைக்கு என்ன இருக்கு? எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல நம்ம எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனா அல்லாஹ் தஆலா ஆது சமுதாய மக்களுக்கு பலம் வாய்ந்தவர்களாக, ரொம்ப பலமான மக்களாக அல்லாஹ் படைச்சிருக்கா. இவர்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மக்களை நாம் படைக்கவே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி அல்லாஹ் தஆலா நல்ல பலத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுத்திருக்கா. அவங்களுக்கு இன்னைக்கும் நம்ம வந்து அந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அந்த வீடுலாம் அந்த மக்கள் எப்படி வீடு கட்டினாங்களோ அந்த வீடுகள் இன்றும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கு. நாம் இன்றும் அந்த மக்கள் வாழ்ந்த அந்த தேசத்துக்கு போனோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இரம்வாசிகள் ஆது சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வே ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹுக்கு நிராகரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, சிலை வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. இவங்க கிட்ட அல்லாஹ் தஆலா ஆது சமுதாயத்துக்கிட்ட வந்து ஹூது நபி அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சு இதே சேம் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹுக்கு நிகராக எதையும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு அல்லாஹ் அதிகமான கட்டளைகளை கொண்டு வந்து நீங்க செய்த தவறெல்லாம் திருத்திக்குங்கன்னு சொல்லி வாய்ப்புகளை வந்து அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த மக்கள் அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கல. இந்த மக்களை அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, 7 இரவு 8 பகல், எத்தனை நாள்? 7 இரவு 8 பகல் காற்றை வீச செய்து அளித்தான். என்ன காற்றுனா சுழன்று வீசக்கூடிய காற்று. என்ன சுழன்று வீசக்கூடிய காற்றுனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? அத புயல் சொல்லுவோமா? அல்லாஹ் சொல்றான், அம்மா ஆதும் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸ்வர்ஸ்வரின் ஆத்தியா. அவர்களிடம் சுழன்று வீசக்கூடிய காற்றை வீச செய்து அளித்தோம். அதற்கு அடுத்து சொல்றோம், சஹரஹ அலைஹிம் சபஅ லயாலின் வ சமானியத உஸூமா. அவர்கள் மீது அது 7 இரவுகளும் 8 பகல்களும் அவர்கள் மீது அந்த காற்று வீசிக்கொண்டே இருந்தது. ஒரு மலையை குடைந்து வீடு கட்டி வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பலமான மக்களாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் ஒன்றுமே இல்லாம போயிடுவாங்க. அல்லாஹ் எந்த விஷயத்தின் மீதும் அவனுக்கு தான் அனைத்து சக்தியும் இருக்குது. எந்த பலமான சமுதாயமாக இருந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் ஒன்றுமே இல்லாம ஆகிடும். அல்லாஹுடைய கோபத்திற்கு ஒரு சமுதாயம் ஆட்கொள்ளப்பட்டுட்டா அந்த சமுதாயத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருமே என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது அப்படின்றத இதுல நமக்கு ஒரு படிப்பினை. அதனாலதான் அல்லாஹ் வந்து சொல்லும் போது, சமுதாய மக்களை பற்றி சொல்லும் போது, இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சமுதாயத்தை படைச்சதே இல்லைன்றான் சூரத்துல் ஃபஜ்ர்ல. இன்னும் சொல்றான் இவர்கள் இரம்வாசிகள் சொல்றான். நமக்கு இன்னும் இதுல வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, உங்களுக்கான படிப்பினை இருக்குது, நீங்க இந்த உலகத்துல சுற்றுப்பயணம் செய்து பாருங்கன்னு சொல்லி சொல்லும் போது, இன்றளவிலும் இந்த மக்கள் வாழ்ந்த இடம், அந்த வீடுகளானது அப்படியே இருக்கு. இப்ப இன்ஷா அல்லாஹ் நாம இந்த மாதிரியான நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் கொடைகள்ல நாம வந்து அலட்சியமாக அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு பாராமுகமாக இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னொரு சமுதாயத்தையும் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவங்க யாரு அப்படின்னா, கடல் இருக்குல்ல, கடலுக்கு பக்கத்துல ஓரமா வாழக்கூடிய ஒரு மீனவ சமுதாய மக்கள், மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மக்கள். இந்த மக்களை அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, குரங்குகளாக மாற்றியதாக சொல்றான். ஏன் இழிந்த குரங்குகளாக அவர்களை நான் மாற்றினோம் சொல்லி சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து 7வது அத்தியாயத்துடைய 163 166 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா,
இந்த மக்களை 3 விதமா பிரிச்சு சொல்றான். ஒரு மக்கள் அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னதால அந்த நேரத்துல மீன் பிடிக்காம தவிர்ந்து இருந்துக்கிட்டாங்க. ஒரு மக்கள் அந்த விஷயத்த தவிர்ந்து இருக்காம மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஒரு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தானும் மீன் பிடிக்காம இருக்கிறதோட இல்லாம மீன் பிடிக்க போனவங்களையும் தடுக்கிறாங்க. இப்ப இந்த 3 பேர்ல 2 கூட்டத்தினரை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றான். மீன் பிடிக்கிறதுக்கு தடுத்த மக்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றிடுறான். மீன் பிடித்த மக்களை மீன் பிடிக்கிறத பிடிக்காம இருந்துட்டு தடுக்காமையும் இருக்கிற மக்களை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், தண்டனை கொடுத்துடுறான். மீன் பிடிக்க கூடாது, நீங்களும் போவாதீங்க, நானும் போக மாட்டேன். அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கான். இன்னைக்கு சனிக்கிழமையில நமக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா நம்ம முன்னாடி எல்லா மீனும் நின்றாலும் இது நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. இந்த சோதனையின் போது நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி தடுத்தாங்கல்ல, அந்த மக்களை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நமக்கு உதாரணமாக கொண்டு சொல்றான். ஏன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க தான் சிறந்த சமுதாயமாக இருக்கீங்க, நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. மறுமை நாள்ல அல்லாஹ்விடம் குற்றவாளியாக இருக்கும்போது நானும் உணவளிக்கவில்லை, உணவளிக்க மற்றவங்களையும் தூண்டவில்லை அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் புலம்புவாங்கன்றாங்க அல்லாஹ். அப்போ நமக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னன்னா, நாம செய்யாம ஒரு விஷயத்தை தவிர்த்து கொண்டாலுமே அந்த விஷயத்தை பிறர் செய்யும் போது நமக்கு என்னன்னு நம்ம இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அதவ் அம்மா நஹு அன்ஹு, அவர்கள் நாம் தடுத்த விஷயத்தை அவர்கள் செய்யும் போது குல்லா லஹும் கூனும் கிரதன் ஹாஷியின், நாம் அவர்களை இழிந்த குரங்குகளாக மாற்றினோம். இதுல நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு மக்கள் தடுப்பாங்க. இந்த வசனத்தை எடுத்து நம்ம அழகா பொருளாக்கத்தை எடுத்து தமிழ்ல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, விளக்கத்தை தமிழ்ல அதோடைய பொருளை எடுத்து படித்து பார்க்கும் போது ஒரு சில மக்கள் மீன் பிடிக்காம தனித்து இருந்துருவாங்க. ஒரு சில மக்கள் நான் தானும் மீன் பிடிக்க மாட்டாங்க, மீன் பிடிக்க போனவர்களையும் தடுப்பாங்க. இதை அல்லாஹ் தடுத்திருக்கான், நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அவர்களை விட்டு விலக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதுல 2 மக்களை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், குரங்குகளாக மாற்றிடுறான். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இதுல இருந்து காப்பாத்துறான். அதுல அந்த சமுதாய மக்களிடமிருந்து நமக்கு படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை இருக்கு? இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் செய்வோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வரதட்சணை திருமணத்துக்கு நாம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துருப்போம். நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் என் வீட்டில் பர்த்டே கொண்டாட மாட்டேன், பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேஷனுக்காக ஒரு ஃபோட்டோஸ் வைக்க மாட்டேன், இன்னும் ரசூல்லா எதையெல்லாம் மாற்று மத கலாச்சாரம் சொன்னாங்களோ அதெல்லாம் விட்டு நான் விலகி இருப்பேன், இப்படி வட்டி வாங்க மாட்டேன், அல்லாஹ் ஹராமுன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு நாம விலகி இருப்போம். நான் என்னுடைய இறைவனுக்கு நான் எந்த ஒரு பொழுதும் இணை வைக்க மாட்டேன், இணை வைக்கக்கூடிய காரியங்கள் பக்கம் நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு நாம நிறைய விஷயங்களை விட்டு விலகி அதை விட்டு சரியான வழியில் நாம இருந்திருப்போம். ஆனா நம்முடைய சமுதாய மக்கள், என்னுடைய தந்தையோ தாயோ என்னோட உடன் பிறந்தவர்களோ இல்லது என்னோட உறவினரோ எனது அண்டை வீட்டாரோ இந்த செயல இருக்கும்போது நாம அதை தடுக்கணும். மறுமையில அல்லாஹ்விடம் அவர்கள் போய் நிற்கும் போது, உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவங்க வரலையா, உனக்கு யாருமே நேர்வழியை சொல்லலையா, நீ ஏன் வழி தவறி இந்த தவறை செஞ்சேன்னு சொல்லி கேட்கும் போது நாம் அந்த இடத்துல அல்லாஹ்விடம் குற்றவாளியாக நிற்போம். அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு நான் நேர்வழி கொடுத்துருந்தேன்ல, நீ செய்யாம இருந்தல்ல, உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ ஏன் சொல்லல, உன்னுடைய உறவினருக்கு நீ ஏன் சொல்லல, உனக்கு நான் நேர்வழியான மார்க்கத்தை கொடுத்தேன்ல, உனக்கு அண்டை வீட்டுல ஒருத்தவங்க இந்த மாதிரி வழி தவறி இருந்தாங்கல்ல, தப்பு செஞ்சாங்கல்ல, அவங்கள நீ ஏன் திருத்தல. இப்படி அல்லாஹ் தஆலா நம்மை கேள்வி கேட்பான். ஏன் அப்படின்னா நம்மீது மார்க்கத்தை எடுத்து சொல்வது கடமையாக இருக்குது. ஏன் நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், நமக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு பிறகு வேற சமுதாயமுமே கிடையாது. ரசூல்லா சொல்லும்போது சொல்றாங்க, நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோன்னு சொல்லி தன்னுடைய விரலை ஒட்டி வச்சு காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல நாம அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேனான்னு ரசூல்லா கேட்கும் போது இறுதி பெருவுரையில பல்லிக அன்னி வலவாயாத், என்னை பற்றி ஒரே ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்க. நாம நம்மளுடைய விஷயத்த நாம ஒரு நன்மையான விஷயத்த நாம கேட்கிறோம், அதை நாம் செயல்படுத்துறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தவர்களுக்கு நாம அதை எடுத்து சொல்வது நம் மீது கடமை.
ஒருவருக்கு தவறு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளதுன்னு சொல்லி நம்ம அதை விட்டு விலகி வரக்கூடாது. அதை எடுத்து சொல்வது நம் மீது கடமை. அதன் பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுப்பதும் கொடுப்பாம இருக்கதும் அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் யாருக்கு நாரானோ அவங்களுக்கு தான் நேர்வழி தருவான். ஆனா அந்த நேர்வழியில அவங்க இல்ல தவறாதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னுமோ அதை எடுத்து சொல்வது நம் மீது கடமை. இதை இந்த மக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அதிகமான மக்களை பற்றி நிறைய 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 சொல்றான். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து காப்பாத்திடுறான். ஆனா அதன் பிறகு அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இன்னும் அதிகமான தவறுகளை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறான்னா நிறைய சோதனைகளை கொடுக்குறான். 12 வகையான சோதனைகளை அவங்க அனுபவிச்சதாக வரும். அதுல ஒரு சிலது நம்ம எடுத்தோம் அப்படின்னா வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான், பேனை அனுப்பி சோதிக்கிறான், வெட்டுக்கிளி அனுப்பி சோதிக்கிறான், ரத்தத்தை கொண்டு சோதிக்கிறான். இப்படி பல விதத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிக்கிறான். ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவேத வசனம் இறங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அல்லாஹ் அழைத்திருப்பான். அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு காளை கன்றை வணங்குவாங்க. சாமிரி அப்படின்னு சொல்லக்கூடியவன் என்ன செஞ்சிருப்பானா இந்த வானவர் சென்ற காலடி தடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு காளை கன்றை செஞ்சு அது மேல போடும்போது அது சப்தம் கொடுக்குது. இதை வச்சு இதுதான் கடவுள்னு சொல்லி அந்த மக்கள் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறா. அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை கண்டிப்பாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு அதிகமான அத்தாட்சிகளை காண்பித்த பிறகும் அதை அவர்கள் விட்டு விலகி கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மையான விஷயம் வந்துடுச்சுன்னா இது எங்களுக்காக கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஒரு தீமையான விஷயம் வந்துச்சுன்னா இந்த மூசாவுடைய செயலாலதான் மூசாவும் அவருடைய சகோதரனாலதான் எங்களுக்கு இந்த தீமை நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கருதக்கூடியவங்களாகவும் அதை சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இப்படி இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் என்னென்ன தவறு செஞ்சாங்க, அவர்களை நாம் எப்படியெல்லாம் தண்டனைகளை கொடுத்தோம், ஒரு சில சமுதாயங்களை ஒண்ணுமே இல்லாம அழித்து விட்டோம், ஒரு சில சமுதாயங்களுக்கு தண்டனைகளை கொடுத்தோம், ஒரு சில சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை குரங்குகளாக மாற்றிட்டோம். இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். இது எல்லாத்துலயுமே நமக்கு படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா, உங்களுடைய இதயங்களில் பூட்டாப்பாட்டு போடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதெல்லாம் எதற்காக நமக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா நாம் நமது தவறுகளை விட்டு திருந்தி கொள்ளணும். இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு ஒரு இடத்துல ஒரு பூகம்பமோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேரளால என்னாச்சு, அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினானா, நிலச்சரிவை கொண்டு அழிவை ஏற்படுத்தினான். பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியில பெரும் வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இப்படி நமக்கு அதிகமான அழிவுகளை அல்லாஹ் மறுமையுடைய அடையாளமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் மறுமையுடைய நாள்ல முழுமையாக ஒரே நேரத்தில் இந்த பூமியை அழிக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான அழிவுகள் மூலமாக தான் மறுமை ஆரம்பமாகும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நாம இந்த உலகத்துல நமக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு ஒரு அத்தாட்சி. இதுல நாம படிப்பினை பெறணும். இதை நம்ம இந்த இடத்துல ஒரு அழிவை அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்படின்னா இதுல நமக்கு என்ன படிப்பினை, இந்த மக்கள் என்ன தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த தவறை விட்டு நாம விலகி இருப்பது மட்டும் இல்லாம நம்முடைய சமுதாயத்தார மக்களையும் நம்ம விலகி இருக்க சொல்லணும். நம்மளுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்திலுமே யாருக்கும் நாம் இடையூறு தராமலும் இருக்கணும். நம்ம இப்ப ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரசூல்லா எடுத்து சொன்னதை கொண்டு நேர்வழிக்கு வந்த மக்கள் அதிகமானவங்க கிடையாது. ரசூல்லாவை பற்றி மக்கள் என்ன சொல்லுவாங்க, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடியே ரசூல்லாவுடைய பேர் என்னன்னா அல் அமீன் அஸ்வாதிக், நீங்கள் நேர்மையானவர், உண்மையை பேசக்கூடியவர். ரசூல்லாவுடைய செயல்கள், ரசூல்லா என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதை வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் அதிகம். ரசூல்லா எப்படி நேர்மையா இருந்தாங்க, ரசூல்லா எப்படி பொறுமையா இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் சஹாபாக்கள் கத்துக்கிட்டாங்களோ அதை சஹாபிய மக்கள் செஞ்சாங்க. ஒரு நாடு தான் இது நாடு போய் வியாபாரம் செய்யும் போது நேர்மையா இருந்தாங்க. இந்த இவ்வளோ நேர்மையா இருக்கிறீங்களே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதை பார்த்து அதை கேட்டு தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் அதிகம். இப்ப நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்துல பிறந்திருக்கோமா? இல்ல.
இல்லைன்னா ரசுல்லாவுடைய வழித்தோன்றல்கள்ல சவுதி அரேபியால ரசுல்லா பிறந்தாங்களே மக்கா நகரத்துல, அங்க நம்ம பறந்துருக்கோமா? இல்ல. கடல் தாண்டி வேற ஒரு தேசத்துல வேற ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு எப்படி நேர்வழியை கொடுத்திருக்கான்? நாம் அமர்ந்த இடத்தில் அனைத்தையும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு போனை எடுத்து தட்டினா எல்லாமே நம்ம கைக்கு வந்துருது. அந்த அளவுக்கு இலகுவானதாக அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கான். ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்? ஒரு பயானுக்காக அழைப்பு விடுத்தோம் அப்படின்டா 4:30 மணி 4:45 ஆரம்பமாகும், இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க அப்படின்னா நாம வர டைம் என்னவா இருக்கு? எப்படி இருக்கு? 5 மணிக்கு சொன்னா 5:15 வருவோம், 4:45 சொன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான மக்களாக தான் நாம் இருக்கோம். அலட்சியமாக தான் நாம் இருக்கிறோம். நாம நன்மைக்கு முந்தி அடித்து கொண்டு முன்னாடி செல்லக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோமாண்டா இல்ல. நான் என்ன செஞ்சிருவோம், எனக்கு இந்த வீட்டுல இவ்வளோ வேலை இருந்துச்சு, நான் இன்னைக்கு தான் ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்தேன், நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், எனக்கு ரொம்ப கடினமான உழைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம மார்க்கத்துக்காக நாம் முன்னெடுத்து செல்வதில் அதிகமான தடைகளை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கையில என்னென்னவோ விஷயங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் நாம போனோம் அப்படின்னா முந்தி அடிச்சுக்கிட்டு போய் நிற்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா, ரேஷன் கடையில காலையில எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? நம்ம 8 மணிக்கு தரேன்ப்பா, நீங்க முன்னாடி நிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போயிடலாம். எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு, 6 மணிக்கு. சரி, வேற 5 மணி 6 மணி 8 மணிக்கு 5 மணிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? எவ்வளவு நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கு? மேக்சிமம் 3 மணி நேரம் இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 1000 ரூபாய் இந்த உலகத்துல நாம இன்னைக்கு ஒரு நாள் செலவுக்கு, ஒரு நாள் காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, இருக்கிற இடம் எல்லா செலவுக்குமே இந்த 1000 ரூபாய் போதுமானதா? பத்தாது. ஆனா நாம என்ன செஞ்சிடறோம், ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதை நாம முந்தி அடித்து கொண்டு உலகத்துக்காக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனா அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுடைய தூதரின் பக்கம் வாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன நன்மையான விஷயங்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டளைகளை நீங்க கேளுங்கன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிடுது? இதுல என்ன நமக்கு கிடைக்க போகுது? போய் உட்கார போறோம், கேட்க போறோம், வந்துருவோம், கொஞ்சம் டைம் லேட்டா போனா என்ன அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். இந்த அலட்சியம், இதற்கான காரணம் என்ன? நமக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லை. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தின் மீது கோபம் கொண்டானா அந்த சமுதாயத்துடைய நிலை என்ன ஆகும்? அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து நாம் மீண்டு வரணும். அல்லாஹுடைய நேசத்தின் பக்கம் நாம் போகணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறானோ அதே போல அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானாலும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து நாம தவிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். எந்த இடத்திலுமே நாம் டைமிங் கீப் அப் பண்றத இஸ்லாம் நமக்கு அதிகமா வலியுறுத்துது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நமக்கு குர்ஆனில தொழுகையை பற்றி சொல்லுமோ எப்படி சொல்றான்? தொழுகை என்ன இருக்கு? நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கு. அப்போ அந்த டைமிங்ல நீங்க தொழுகணும், அந்த டைம்குள்ள நீங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்றத நமக்கு அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறான். அப்போ நாம இந்த உலகத்துல எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு நாம எப்படி முன்னுதாரணமாக டைமிங் கீப் அப் பண்ணி அதற்கு கரெக்டா போறோமோ, ஒரு ஸ்கூலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம கரெக்டா எடுத்துட்டு போறோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயங்களை நாம கேட்டுக்கொள்வதிலும் அதில் செயல்படுத்துறதுலையும் அதற்கான நேரத்தை நாம செலவிடக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நான் டெய்லி ஃபஜர் தொழுதுட்டு எழுந்து கொஞ்ச நேரம் குர்ஆனை ஓதிட்டு தஸ்பீஹ் செய்வேன் அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் சரி, அதை நம்ம கரெக்டா செஞ்சிடணும். ஏன்னா அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்கள் என்ன ஆகுது? அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம நினைவு கூறுறான். ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அல்லாஹுவை நம்ம ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை நான் நினைவு கூறும் போது அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தன்னுடைய வானவர்கள் மூலமாக நம்மளை சூழ்ந்து கொள்றான். நமக்காக அந்த வானவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி வானவர்கள் அமர்ந்து இருக்காங்க, நம்மளை சூழ்ந்து இருக்காங்க, ரெக்கைகளை கொண்டு சூழ்ந்து இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி இருப்போம்? நம்ம கண்ணுக்கு தெரியுது, எப்படி இருப்போம்?
இப்படி இந்த உலகத்துல எனக்கு சாஞ்சு உட்கார்ந்தாதான்ப்பா இருக்கும், எனக்கு வேர்க்கும்பா, நான் வந்து இன்றைய தினத்துல எனக்கு வெக்கையா இருக்குது, என்னால நெருக்கமா வந்து உட்கார முடியாது, இப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அங்க என்ன நடக்குது? வானவர்கள் சூழ்ந்து இருக்காங்க, நமக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யறாங்க. நாம இடைவெளி விட்டா அந்த இடத்துல என்ன ஆயிடும்? ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வந்துடும். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா நாம என்ன செஞ்சிட மாட்டோம், செய்ய மாட்டோம். இப்ப ஏன்னா நமக்கு அலட்சியமாகிடுது. அதனாலதான் இன்றைய தினத்துக்கான தலைப்பு அலட்சியமாக கருதப்படக்கூடிய விஷயங்கள். நம்ம அலட்சியமாக கருதி அதிகமான நன்மைகளை இழந்துடுறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, தொழுது முடிச்சுட்டு துவா செய்யறோம். செய்யும் போது, இறைவா என்னுடைய உறவினரோ என்னோட சகோதரன் இவனுக்கு நீ, இந்த மனிதனுக்கு நீ நன்மை செய்யின்னு சொல்லும் போது, நமக்காக ஒரு வானவர் உட்கார்ந்துட்டு இவருக்கும் இப்படியே ஆக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகும்? நாம எதிர்க்க உட்காந்துட்டு, யா அல்லாஹ் என்னோட சகோதரன் வியாபாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்து நல்ல வியாபாரத்தை கொடு, அவனுக்கு நல்ல செல்வத்தை கொடு, அவன் நல்ல நேர்வழியான மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, நம்ம முன்னாடி ஒரு வானவர் உட்காந்துட்டு, யா அல்லாஹ் இவருக்கும் அதே போல ஆக்கி வை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு கேட்போமா, அடுத்தவங்களுக்கு கேட்போமா? அதிகமா அடுத்தவங்களுக்கு தான் கேட்போம். ஏன்னா நாம நமக்காக கேட்கக்கூடிய துவா, நாம் பிறர்க்காக கேட்கப்படக்கூடிய துவா நிறைவேறுமா நிறைவேறாதான்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அல்லாஹ் வந்து தான் நாடியோருக்கு அதை அப்படியே கொடுப்பான், ஒரு சிலருக்கு அதை சேர்த்து வைத்து வேறு ஏதேனும் தின்பத்தை நீட்டுவான், இல்லைன்னா மறுமை நாள்ல கொடுப்பான்னு சொல்லி துவாவை பற்றி சொல்றாங்க. ஆனா நமக்கான துவாவை நாம கேட்பதை விட ஒரு வானவர் வந்து இவருக்கு கொடு, எதுக்கு? அல்லாஹ் தான் அந்த வானவர் அனுப்புறான், இவர் கேட்பதை இவருக்கு அப்படியே நீ நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல அந்த வானவர் கேட்கும் போது நமக்கு என்ன ஆயிடுது? அந்த துவா கண்டிப்பா என்ன ஆகும்? கபுல் ஆகும். அப்போ நாம இப்படி ஒரு சில இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா, அலட்சியமாக கருதப்படக்கூடிய நமது நன்மைகளை சொல்லிக்கிட்டே போனோம்டா நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதுல தொடர்ச்சியா நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா இப்படி அலட்சியமாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அலட்சியங்களை விட்டெல்லாம் நம்ம மீண்டு வந்து, அல்லாஹ் இதற்கு முன்னாடி போன சமுதாயத்துல எதற்காகலாம் அல்லாஹ் கோபப்பட்டானோ அந்த அப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் நாம் விலகி இருந்து அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அடியானாக இருந்து ஈரு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தலாக என இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.